வணக்கம். செப்டம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 24ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெக்கார்ட் ஹையை எட்டியது. அப்புறம் அங்கேருந்து செல்லிங்கை கீழே வந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,111 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,895 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,939 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,070 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,800 கோடி ரூபாய்க்கு. மாண்பா ஃபினான்ஸ் ஐபிஓடைய இரண்டாவது நாள் நேற்று முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 73 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 71 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. 2024 இந்தியாவுடைய ஜிடிபி 7.1% இருக்குன்னு மூடிஸ் கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 6.8%. இப்போ உயர்த்தி இருக்கிறாங்க 7.1%. 2025 இந்தியாவுடைய வளர்ச்சி 6.5% இருக்கும். முன்னவும் அவங்க 6.5% சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2024 ஜிடிபி வளர்ச்சியை உயர்த்தி இருக்கிறாங்க 6.8லேருந்து 7.1%. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இன்ஃப்ளேஷன் குறித்தும் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2025 இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் மூடிஸ் கணித்திருப்பது 4.7%. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 5%. இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே போல் 2026 4.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃப்ளேஷன். அதில் எந்த மாற்றமும் செய்யலாங்க. கணிப்பை முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மறுபடியும் செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் சில கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க வல்லுநர்களிடையே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படின்னு. மணி கண்ட்ரோலில் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க சொல்லுவது, அடுத்த மீட்டிங் அக்டோபர் மாதத்தில் நடைபெற இருக்கு ஆர்பிஐ உடையது. அதில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. டிசம்பர் மாதத்தில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.25% குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்தியா மற்றும் யூஎஸ்ஏ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான ஒப்பந்தம் இது. அதன்படி உத்தரப்பிரதேசில் ஆலை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. யூஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ், பாரத் செமி மற்றும் தேர்ட் ஐடெக் ஒரு டீலில் வராங்க. இதன்படி யூஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பாரத் செமி மற்றும் தேர்ட் ஐடெக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். இந்த ஆலைக்கு சக்தி அப்படின்னு பேர் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோடைய உற்பத்தி திறன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிவில் 50,000 செமிகண்டக்டர்ஸ் ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். ஆர்கேடே டெவலப்பர்ஸ் ஐபிஓ முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. 37% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 50% காட்டிகிட்டு இருந்துங்க. ஆனால் அதை காட்டிலும் குறைவாக, அதாவது 37% லிஸ்ட் ஆகியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரி ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18ல். எந்தெந்த பொருட்களுக்கு அவங்க டிஎஸ்டியை குறைக்கணுன்ற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க? பாட்டில்டு வாட்டர், ஜூஸஸ் மற்றும் சோடாஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோடைய ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. பாட்டில்டு வாட்டர் இப்போ 18-12%லேருந்து 5% குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை. அதே போல் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து 12% இப்போ இருக்குது, அதை 5% குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து சின் ப்ராடக்ட்ஸ் கீழே வருது. அதனால் 28% ஜிஎஸ்டியும் செஸ் கூடுதலாக 12% விதிக்கப்படுது. அதை 18% கொண்டு வரணுன்ற கோரிக்கையை முன் வைத்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். இதனால் யாரெல்லாம் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? பெப்சிகோ, பிஸ்லரி, கோகோ கோலா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கேம்பா, டாபர் மற்றும் டாடா குரூப் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. 12% விழுந்தது. மணி கண்ட்ரோல் அதற்கு சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, மார்க்கெட் கப்ளிங் 2025 அமல்படுத்த போகிறாங்க அரசுன்ற தகவல் வெளியாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் பார்க்கலிங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு செய்தி இருந்தது. மார்க்கெட் கப்ளிங் நடத்த போகிறாங்க. அதாவது மார்க்கெட் கப்ளிங் இந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வெறும் பை அண்ட் செல் பிட்டிங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி விலையை நிர்ணயிப்பது வேறொரு இடத்துல இருக்கும். அந்த விலையை நிர்ணயித்ததற்கு பிறகு அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதான்னு பார்க்கறது தான் இந்த பவர் எக்ஸ்சேஞ்சஸுடைய வேலையாக மாறும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அதான்
மார்க்கெட் கேப்பில். அது வரும் அப்படின்னு முன்னவே சொல்லியிருந்தாங்க, அது சில மாதங்களுக்கு முன்னவே. அப்போவும் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கீழே விழுந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நிதியாண்டு 2025 அதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று 12% இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் விழுந்ததற்கு. சீல்மேட்டிக் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎல் கிட்டேருந்து அவங்களுக்கு இன்ஜினியர்ட் மெக்கானிக்கல் சீல்ஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு கம்பெனி வெளியிடலை. eastmytrip.com குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் நிஷாந்த் பித்தி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாரு. இன்னைக்கு 15 கோடி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாரு. அதாவது 8.5%. 580 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாரு. விலை நிர்ணயித்திருப்பது, ஃப்ளோர் ப்ரைஸ் நிர்ணயித்திருப்பது 38 ரூபாய். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மிடில் ஈஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பது மெகா ஆர்டர்ஸ். அதோடைய தொகை என்னன்றது வெளியிடல. மெகா ஆர்டர்ஸ்னு கம்பெனி சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு பொதுவாக 10,000 15,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 8,400 கோடி ரூபாய் மதிப்பிற்கான அவங்களுடைய லோன் அசட்ஸை விற்பனை செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் வங்கி இருந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. யாருடன் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சில பிரபலமான பெயர்கள் பார்க்லேஸ், சிட்டி குரூப், JP Morgan Chase, ICICI வங்கியுடன் அவங்க பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜெய் கைலாஷ் நம்கீன் லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஹல்திராம் ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கம்பெனி வெளியிடலை. டாபர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அக்டோபர் 30 குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. டிவிஎஸ் ரானினுடைய புது விலையை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ரைஸிங்காக அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் அதோடைய துவக்க விலை 1,35,000 ரூபாய். HEG லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 18 ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்கிறது 2 ரூபாயாக மாற்றுறாங்க இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டில் HEG லிமிடெட். புருவாங்கரா லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. துபாயில் ஒரு 2 நாட்களுக்கான ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. அவங்களுடைய லக்ஸரி ஹோம்ஸ் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. NRIஸ்க்கு விற்பனை செய்வதற்காக தான் இந்த 2 நாட்களுக்கான ஈவெண்ட்டை புருவாங்கரா லிமிடெட் துபாயில் நடத்த இருக்கிறாங்க. செப்டம்பர் 28 மற்றும் 29 எக்ஸாரோ டைல்ஸ் உடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 6,66,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 96 ரூபாய் 22 பைசா. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்குது. அக்டோபர் 14 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க எக்ஸாரோ டைல்ஸ். டாடா பவர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ட்ராம்பே ஆலையில் செப்டம்பர் 23 தீ ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் உயிர் சேதமும் ஏற்படலை. இன்சூரன்ஸ் கம்பெனி கைவசம் இருப்பதாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க அப்டேட் டாடா பவர். டெல்டா கார்ப் டிமர்ஜர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அவங்க டிமர்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கேமிங், மற்றொன்று ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட். அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங்கும் இருக்குது, கேசினோ கேமிங்கும் இருக்குது. இப்போ அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அவங்க டிமர்ஜர் பண்ணி தனி கம்பெனியாக கொண்டு வராங்க. டெல்டா பென்லேண்ட் பிரைவேட் லிமிடெட். இப்போதைக்கு அது ப்ரைவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் கிடைக்கும்? ஸோ டெல்டா கார்ப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த புது டெல்டா பென்லேண்ட் பிரைவேட் லிமிடெட் ஒரு ஷேர் கிடைக்கும். ஒரு ஷேர் வைத்திருந்தா. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 3.87 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 920 ரூபாய். மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் 3 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. முதல் டிரான்சாக்ஷனில் தான் 3.87, இரண்டாவது டிரான்சாக்ஷனில் 12,50,000 ஷேர்ஸ், மூன்றாவது டிரான்சாக்ஷனில் 13,85,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் லிமிடெட் கம்பெனி உடைய ஷேர்ஸை டொடோனா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 10.73 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 7,533 ரூபாய். ட்ரெண்ட் லிமிடெட் ஷேர்ஸை சித்தார்த்தா யோக் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 10,73,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 7,533 ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி கொடுத்து அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு. ரெலியாஸ்டாட் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஸ்பேஸ் ப்ராடக்ட்ஸ்க்காகன்ற ஒரு செய்தி. ஆமாம், அவங்க கனடாவை சார்ந்த ரெலியாஸ்டாட்ன்ற கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். சில ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், HDFC செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 175, ஸ்டாப் லாஸ் 150. டால்மியா பாரத்துக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2,100, ஸ்டாப் லாஸ் 1,805 ரூபாய். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரையில் வேதாந்தாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 500, ஸ்டாப் லாஸ் 456. ஜில்லட் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் பங்களாதேஷ் பிரைவேட் லிமிடெட் ஜில்லட் இந்தியாவுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் ரத்தாயிருக்கு. இதன் காரணமாக ஜில்லட் இந்தியாவுடைய நெட் சேல்ஸ் குறையுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்போலோ சிந்துரி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 2300% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்ஹெச் கேல்கர் 17% ஷேர் ப்ரைஸும் 820% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராஜெனக்கா செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க, அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருந்தது கேன்சருக்கான மருந்தை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. 17% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 21,871% வால்யூம் அதிகரிப்பு. சமன்லால் சேத்தி 16% ஷேர் ப்ரைஸும் 2000% வால்யூம் அதிகரிப்பு. அரவிந்த் ஸ்மார்ட் 15% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, கிட்டத்தட்ட 8000% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஎம் ஃபினான்ஷியல் 12% ஷேர் ப்ரைஸ் 355% வால்யூம். கேபிஆர் மில் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. பால்ரெட் டெக்னாலஜிஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 12,986% வால்யூம் அதிகரிப்பு. சஃபயர் ஃபுட்ஸ் 7% உயர்ந்தது, 13,95% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 12% வீழ்ச்சி, 600% வால்யூம் அதிகரிப்பு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் 9% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. பாரதி ஹெக்ஸாகாம் 6% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 6% விழுந்து, தொடர்ச்சியாக விஎஸ்டி இந்த கெய்னர்ஸ் வித் லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. 1449% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 5% விழுந்தது, 1650% வால்யூம் அதிகரிப்பு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% வீழ்ச்சி, 342% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.